வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இந்த சேனல் க்ரோ வித் கோகுல். ஆத்திரத்த அடக்கத் தெரியாதவன் மனுஷனே இல்லன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு பாம்பு ஒண்ணு தரையில ஊர்ந்து போயிட்டுருந்துச்சு. அதோட வலியில ஒரு கத்தி இருந்துச்சு. அந்த பாம்புக்கு தெரியாம அந்த கத்தி மேல போயிருச்சு. அது வெட்டுப்பட்டனால, "யாரோ நம்மள வெட்டிட்டாங்கடா" அப்படின்னு அது என்ன பண்ணுச்சு, ஆத்திரம் அடைஞ்சு அந்த கத்திய போய் கடிச்சிருக்கு. கத்திய கடிச்சா என்ன ஆகும்? வாய கிழிச்சிருச்சு. அடுத்தது அதோட வாட்ச் நின்றுக்கணும் இல்லையா? அதுவும் இல்ல. இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு, நம்மள யாரோ பெருசா தாக்க வராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாம்போட குணமான உடம்ப இறுக்கும் இல்லையா? இறுக்கி சாவடிக்க ட்ரை பண்ணும். அதே மாரி இந்த கத்திய போய் இறுக்கி, சுத்தி சாவடிக்க ட்ரை பண்ணியிருக்கு. அந்த கத்திய யாராச்சும் சாவடிக்க முடியுமா? அந்த கத்தி என்ன பண்ணுச்சு, அந்த பாம்ப துண்டு துண்டா வெட்டி, அந்த பாம்பு பரிதாபமா செத்து போச்சு. இப்போ இதே மாரி தாங்க நம்ம வாழ்க்கையிலயும். நம்ம ஒரு குறிக்கோளோட ஒரு வாழ்க்கையில நம்ம ஒரு லட்சியத்த அடையணும்னு மூவ் ஆயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வர எந்த ஒரு அப்ஸ்டக்கிளும் அது மனிதர்களா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அதில நீங்க தோத்து போயிருந்திருக்கலாம், ஒரு இடையூறா இருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆத்திரத்தில அதைய நம்மள ஒருத்தன் அப்படி பண்ணிட்டான், அவன ஏதாச்சும் பண்ணணும்னு போய் பண்றத விட்டுட்டு, நம்ம இதனால இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு நம்மள நம்மளே அழிச்சுக்க ட்ரை பண்றத விட்டுட்டு, சரி போடா ஏதோ ஒண்ணு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டார்கெட்ட நோக்கி வேற வழியில போய் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது டெஸ்டினேஷன் ஒண்ணு தான். அதுக்கு பல வழிகள் இருக்கு இல்லையா? அதாவது லீகலா நல்ல வழிய சொல்றேன் நானு. அதுவே பல வழிகள் இருக்கு. அதுல அந்த அப்ஸ்டக்கிள் இருக்கிற வழிய விட்டுட்டு, வேற ஒரு நல்ல வழிய செலக்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். மனிதர்கள் உங்களைய டிசப்பாயிண்ட் பண்றாங்க, உங்களோட வளர்ச்சிய தடுக்குறாங்க அப்படின்னா, அவங்கள விட்டு விலகி போயிருங்க. பொதுவாவே மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க. மன்னிக்கிறதுக்கு இப்போ ஒரு பெரிய மனப்பாங்கு இருக்கணுங்கிறத தான் அப்படி குறிக்கிறாங்க இல்லையா? மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் தான். அது ஒரு பெரிய மனப்பாங்கு தான். ஆனா அத விட முக்கியம், ஒரு மனிதனுக்கு வர ஆத்திரத்த கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிறது. உங்களோட ஆத்திரத்த கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா தான், உங்க ஃபோக்கஸ் கரெக்ட்டா இருக்கும். உங்க ஃபோக்கஸ் கரெக்ட்டா இருந்தாலே, இவ இடையில வர மனிதர்களாகட்டும், இடையூறுகளாகட்டும், நீங்களே அலட்சியமா விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. உங்களோட வெற்றிய நோக்கி, வெற்றி பாதைய நோக்கி. சரி வாங்க, போன வாரம் டெர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தோம். இந்த வாரம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம்? என்னென்ன பார்த்து ஒரு மெடிக்கல் பாலிசி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தரா நீங்க இருந்தீங்கன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, அத அந்த சின்ன மணிய பெருசா பண்ணி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிட் ஃபண்ட்ல போட்டு ஒரு சீட்டு போட்டிருப்பீங்க. ஒரு 5000 5000மா சேர்த்து ஒரு 10,00,000 வரும்பா, ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற ஒரு பிளான்ல நீங்க போட்டிருப்பீங்க. அதே மாரி வேற ஏதாச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ, வேற என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோ, தங்கம்னே வச்சுக்கோங்க. தங்கம் வாங்கியிருக்கீங்க, ஒவ்வொரு கிராமா சேர்த்திருக்கீங்க. ஓகேவா? சேர்த்துறது முக்கியம் இல்ல. நம்ம உடம்ப நம்ம எல்லாரும் கரெக்ட்டா கவனிச்சுக்கிறது இல்ல. இப்ப போகுற அன்றாட வாழ்க்கையில ஜங்க் ஃபுட்டோட இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்பவே அதிகமாயிருச்சு. நம்ம எப்படியும் தவிர்க்கவும் முடியாது. கரெக்ட்டா? ஆனா, நீங்க ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருந்திருக்கணும். ஏன்னா, நீங்க இப்படி சின்ன சின்னதா சேர்த்த காசுலாம் திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு. உங்க ஃபேமிலில இருக்கிற யாருக்கோ, இது நீங்க சாப்பிடுற ஜங்க் ஃபுட்னாலயோ, உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னாலயோ இல்லாம கூட இருக்கலாம். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கலாம் இல்லையா? யாரும் இப்போ நீங்க நல்லா போயிட்டுருப்பீங்க. உங்க மேல வேற ஒருத்தன் ஒழுங்கா ஓட்டத் தெரியாம முட்டிட்டான்னா என்ன பண்ண முடியும்? அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தானே! அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா, உங்ககிட்ட ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தா தான் அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்க தப்பிக்க முடியும். இல்லாமயும் நீங்க தப்பிக்கலாம். எப்படி? உங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணி, உங்க நகைய லோன் வச்சு கடன் வாங்கி அந்த க ப அந்த அந்த கடன்ல வர காச வச்சு நீங்க பில்ல கட்டணும். அப்படி இல்லன்னா, நீங்க போட்டிருக்க சீட்ட பாதியிலேயே எடுத்து கா 10,00,000 5,00,000 போட்ட சீட்டு நீங்க திடீர்னு போய் ஒரு அவசரத்துக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 8,00,000 3,00,000 4,00,000 தான் குடுப்பாங்க. ஸோ, அந்த டைம்ல அதுவும் உங்களுக்கு லாஸ் ஆயிருச்சு. நீங்க சேர்த்து வச்ச அந்த காசும் உங்களுக்கு மொத்தமா போயிருச்சு. என்னடா வாழ்க்கை! ஃபர்ஸ்ட்ருந்து ஆரம்பிக்கணுமா? அப்படிங்கிற தாட்டு உங்கள ரொம்ப ட்ரெயின் பண்ணிரும். இத எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல மெடிக்கல் பாலிசி, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுவும் வயசாக போற உங்க பேரண்ட்ஸு, வயசாகிக்கிட்டே இருக்கிற உங்க பேரண்ட்ஸு, வளர்ந்துட்டே இருக்கிற உங்க குழந்தைங்க ஆக்டிவா இருப்பாங்க. எங்க போய் எப்போ விழுந்து எதை உடைச்சுக்குவாங்கன்னு தெரியாது. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸா எடுத்து வச்சுட்டீங்கன்னா, உங்களோட சேவிங்ஸ நீங்க திடீர்னு ஒரு டைல்யூட் பண்ண வேண்டிய நிலைமை வராது. ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகே. ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நான் டெர்ம் இன்சூரன்ஸ்ல சொன்ன மாரியே தான் கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோ.
எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்கன்னாலும் அதோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 90 to 95% மினிமம் இருந்தால் தான் நீங்கள் அவங்கள நம்பி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முடியும். இது ஃபஸ்ட்டு. செகண்டு, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. அதாவது சம் அஷ்யூர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எவ்வளோக்கு உங்களுக்கு பாலிசி வேணும்? 10 லட்சத்துக்கு வேணுமா? 20 லட்சத்துக்கு வேணுமா? 50 லட்சத்துக்கு வேணுமா? அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. உங்களால் வருஷத்துக்கு எவ்வளோ ப்ரீமியம் கட்ட முடியும்? எவ்வளோ பாலிசி எடுத்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எவ்வளோ பாலிசி எடுத்தால் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்? இதை பார்த்து சம் அஷ்யூர்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து டிசைட் பண்ணுங்கள். அடுத்தது, ஒவ்வொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலையும் வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியல் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு புது பாலிசி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு முதல் நாள்லேருந்தே கவர் பண்ணிட மாட்டாங்க. ஒரு 30 to 90 டேஸ், அதாவது 30லேருந்து 90 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஒரு கிளைம் பண்ணனாலும் அந்த 90 டேஸ் தாண்டிங்கன்னா தான் உங்களால் ஒரு கிளைம் இனிஷியேட் பண்ண முடியும். அது எவ்வளோ மினிமம் இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. செகண்டு, ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ். ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ்னால் என்னென்னா, ஒரு வேளை உங்களுக்கு ப்ரெஷரு, டயபெட்டிஸு, கொலஸ்ட்ராலு, தைராய்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா அதையும் நீங்கள் பாலிசி எடுத்தால் உடனே அவங்க கவர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 3 years வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று சொல்லுவாங்க. அது அந்த பாலிசி ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் நீங்கள் ப்ரீமியம் கட்டியிருக்கணும். அப்படி கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதனால் வர எந்த டிசீஸாக இருந்தாலும் கவர் பண்ணுவாங்க. அடுத்தது மெட்டர்னிட்டி கேர். அதாவது நீங்கள் தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு வந்துட்டு நீங்கள் பாலிசியில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 years வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அந்த வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவரேஜும் கொடுப்பாங்க. ஓகேவா? சில பாலிசிஸில் வந்துட்டு இடையில ஆட் பண்ணாலும் மெட்டர்னிட்டி கவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுறேன் அதை பற்றி. பட் ஜென்ரலாக ஒரு 2 to 3 years வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஓகேவா? நீங்கள் கல்யாணம் பண்ணி உடனே உங்கள் ஒய்ஃபை ஆட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் குழந்தை பிறகுது நான் பாலிசி இருக்குது நான் கிளைம் பண்ணிக்கலாம்னா சில பாலிசியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போது இதில் நான் இன்னொன்று மென்ஷன் பண்ணணும். அது என்னென்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸ் உடம்புல இருந்தாலும் அதைய தெளிவாக ஒரு பாலிசி எடுக்கும்போது சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணி அப்புறம் இன்சூரன்ஸ் எடுங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கும்போது யார் வேணாலும் நீங்கள் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சுகரோ ப்ரெஷரோ இருக்குது, அதை நீங்கள் சரி நம்ம சொன்னோம்னா பாலிசி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு உங்களுக்கு பாலிசி இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஆனால் நாளை பின்ன நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு நீங்கள் கிளைம்னு வரும்போது அவங்க உங்களுக்கு கிளைம் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இதை மறைச்சிட்டிங்கிற காரணத்தை அவங்க அப்போ சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே அவங்ககிட்ட வாதாட முடியாது. அவங்க உங்களோட கிளைமை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எதாக இருந்தாலும் ஓப்பனாக நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கும்போது டிஸ்க்ளோஸ் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணி அப்புறம் பாலிசி வந்துட்டு எடுத்துக்கோங்க. அவங்க கொடுக்கலன்னா அவங்க வேற ஒரு பாலிசி உங்களுக்கு தரேன்னு கூட சொல்லுவாங்க. அந்த பாலிசியை ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேர் ஏமாந்துறது இந்த ரூம் ரெண்ட் லிமிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்கிற பாலிசியை பொறுத்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஏசி, டபுள் ஏசி, டூப்ளெக்ஸு இல்லைன்னா அந்த மாதிரி பெரிய ரூம்ஸு இந்த மாதிரி எது கவர் ஆகுங்கிறது உங்கள் பாலிசியில் மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு வேறு ரூம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாலிசி கவரேஜ் வராது, இல்லை ரொம்பவே கம்மியாக தான் வரும். அதுவும் இல்லாமல் உங்கள் ரூம் ரெண்ட்டை அந்த லிமிட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட டோட்டல் கவரேஜும் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ரூம் இந்த சிங்கிள் ஏசிக்கு டோட்டல் இன்சூர் பில்லில் உங்களுக்கு 70% தான் கவரேஜ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டபுள் ஏசி எடுத்தால் தான் உங்களுக்கு 90% கவரேஜ் வரும்னு சொல்லுவாங்க. இல்லை டூப்ளெக்ஸ் எடுத்தால் தான் 90% கவரேஜ் வரும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் பாலிசியில் நோ ரூம் ரெண்ட் லிமிட் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு பாலிசி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த ரூம் உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரூம் எடுத்துக்கலாம். உங்கள் பாலிசியில் எவ்வளோ மேக்ஸிமம் கவர் ஆகுமோ அவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ணிப்பாங்க. அடுத்தது என்னென்னா கோபேமெண்ட் கிளாஸு. இதை நிறைய பேர் கரெக்டாக புரிஞ்சிக்க மாட்டீங்க, இல்லை கால்குலேட் பண்ண மாட்டீங்க. இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க, அது எதுக்கு எடுக்கிறோம்? நம்ம அந்த இமீடியட் நீடில் நம்ம கையிலேருந்து நிறைய காசு போட்டுறக்கூடாது. நம்ம வந்துட்டு அந்த எமர்ஜென்சிக்குன்னு வச்சுருக்கிற ஃபண்ட்ஸ்லேயோ வேறு எந்த சேவிங்ஸில் இருந்தோ டைல்யூட் பண்ணிடக்கூடாது. நமக்கு இந்த காசு ஃபுல்லாக வரணும், அது வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக பே பண்ணணும் அப்படிங்கிறதான் நீங்கள் அந்த பாலிசியே எடுக்கிறீங்க. இப்போ கோபேமெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது சில பாலிசி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் பில்லேருந்து நீங்கள் 10% மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வருஷம் கட்டுற ப்ரீமியம் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 10,000 ப்ரீமியம் கட்டுற இடத்துல உங்களுக்கு 7,000 நீங்கள் ப்ரீமியம் வருஷத்துக்கு கட்டினீங்கன்னா போதும், இல்லை மாதத்துக்கு கட்டினீங்கன்னா போதும். அந்த நம்பர்ஸை நம்ம விட்டுருவோம். வருஷத்துக்கு ஒரு 10,000 நீங்கள் கட்டுற இடத்துல ஒரு 7,000 கட்டினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா, நீங்க என்ன மறந்துடுறீங்க அப்படின்னா, ஒரு 10% பேமெண்ட்டு நீங்க ஒரு ரூ. 10,00,000 பாலிசின்னு வைங்க. நீங்க போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும்போது, உங்க பில்லு எப்படியும் 10,00,000 மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ கறக்க முடியுமோ பாலிசிலேருந்து கறந்துருவாங்க. ஸோ, அந்த டைம்ல 10% 10,00,000க்குன்னு போட்டிங்கன்னா, ரூ. 1,00,000 நீங்க மாசம் மாசம் ஒரு ரூ. 3,000 எக்ஸ்ட்ரா வருஷம் வருஷம் ரூ. 3,000 எக்ஸ்ட்ரா கட்டுறதுக்காக யோசிச்சுட்டு, நான் 10% பேமெண்ட் இருக்கிற மாரி பாலிசி எடுத்துக்கிறேங்கன்னு சொன்னீங்கன்னா, திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு போய் அட்மிட் ஆகும்போது, உங்க கையிலேருந்து பேமெண்ட்டாவே ரூ. 1,00,000 போயிரும். அந்த ரூ. 10,00,000 நீங்க கிளைம் பண்ற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா. ஸோ, எப்பவுமே பாலிசி எடுக்கும்போது கொஞ்சம் பிரீமியம் எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் பரவால்ல. உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கவரேஜ் கிடைக்குமோ, அந்த மாரி ஒரு பாலிசி எடுக்கோங்க. பேமெண்ட் எப்பவுமே ஆஃப் பண்ணாதீங்க. அதை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. இன்னொன்னு இருக்கு. ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு ரூ. 10,00,000 பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் இஷ்யூக்காக நீங்க போறீங்க. ஃபர்ஸ்ட்டு தாட்டி நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும்போதே, உங்களுக்கு ஒரு ரூ. 12,00,000 பில் வந்துருச்சு அப்படின்னா, ரூ. 10,00,000 இன்சூரன்ஸ் குடுத்துருவாங்க. ரூ. 2,00,000 நீங்க கையிலேருந்து போடுற மாரி இருக்கும். ஓகேவா? அப்ப அதே வருஷத்துல நீங்க திருப்பியும் வேற ஒரு அதே ஹார்ட் இஷ்யூ தான். பட் திருப்பி ஃபாலோ அப்ஸ்க்காக வர வேண்டியது இருந்துச்சு. வேற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, திருப்பி போனா எனக்கு அந்த பாலிசியில காசு குடுக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? இப்போ நீங்க இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கிற மாரி ஒரு பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்லிமிட்டட் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒவ்வொரு தாட்டியும் நீங்க அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு அதே டிசீஸ்க்காக போறீங்க அப்படின்னா, அந்த ரூ. 10,00,000 அவங்க ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, ஒவ்வொரு தாட்டியும் அந்த ரூ. 10,00,000 வரைக்கும் தான் நீங்க கிளைம் பண்ண முடியும். அத தாண்டி போனா நீங்க காசு குடுக்க வேண்டியதா இருக்கும். அதாவது சிங்கிள் அட்மிட்ல உங்களுக்கு ரூ. 10,00,000ன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அத தாண்டுற வரைக்கும் அவங்க ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் பேசிக்கா ஒரு பாலிசியில என்னென்ன வேணுங்கிறத நான் தெளிவா சொல்ட்டேன். இது போக சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. அத ஆட் ஆன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாலிசி குடுப்பாங்க. அந்த ஆட் ஆன்ஸ் எல்லாம் என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். அதில எது எது தேவைங்கிறத மட்டும் நான் இப்ப சொல்றேன். நான் சொல்றத தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேவா? அப்படி தேவைப்பட்டுச்சுன்னாலும், நீங்க அத வெரிஃபை பண்ணிட்டு தேவையான நல்லா யோசிச்சு ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு லிமிட்லெஸ் கேர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்க பாலிசி இருக்கிற லைஃப் டைம் அதாவது நீங்க வாழ்நாள் அந்த பாலிசி எடுத்ததுலேருந்து முடியிற வரைக்கும், இடையில ஏதோ ஒரு வருஷம் மட்டும் உங்களுக்கு ஒரு மேஜர் டிசீஸ் வருதுன்னா, அந்த டிசீஸ்க்கு அன்லிமிட்டடா நீங்க வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ ரூ. 10,00,000 பாலிசி தான் வச்சிருக்கீங்கன்னாலும், நீங்க அந்த பர்ட்டிகுலர் ஒரு கேன்சரோ, ஒரு ஹார்ட் இஷ்யூவோ, லிவர் இஷ்யூவோ, இல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாரி இஷ்யூஸ்க்கெல்லாம் நீங்க ரொம்ப அதிகமா செலவாகும். ஒரு 50 லேக்ஸ், 60 லேக்ஸ் செலவாகுதுனாலும், இந்த பர்ட்டிகுலர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, நீங்க பாலிசி கிளைம் அப்ப நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, "எனக்கு இந்த ஆப்ஷன எனேபிள் பண்ணி குடுங்க இப்போ" அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க அந்த பர்ட்டிகுலர் கிளைமுக்கு மட்டும் நீங்க எடுத்திருந்த அந்த ஆட் ஆன அப்ளை பண்ணிருவாங்க. ஸோ, அந்த பர்ட்டிகுலர் கிளைமுக்கு நீங்க எவ்வளோ ஆயிருந்துச்சுனாலும், பில் வந்துச்சுனாலும், ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஃபுல்லா அந்த பாலிசி உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணிருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நோ கிளைம் போனஸ். அதாவது நீங்க ஒரு பர்ட்டிகுலர் வருஷத்துல நீங்க கிளைமே பண்ணல. சின்ன வயசுல இருக்கிறவங்கலாம் யாரும் கிளைமே தேவைப்படாது. ஒரு சின்ன சின்ன 1000, 2000 ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் நீங்க கிளைம் பண்ணாம விட்டுர்றீங்க. நான் கையிலேருந்தே போட்டுக்கிறேன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஒரு ரூ. 20,00,000 பாலிசி போட்டிருக்கீங்கன்னா, நோ கிளைம் போனஸ் வந்துட்டு உங்களுக்கு 25% வருஷம் வருஷம் ஆட் ஆகும்னு சொல்லுவாங்க. இல்ல 50% வருஷத்துக்கு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பாலிசி ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு டபுள் குடுத்துருவோம். அதாவது 10 லேக்ஸ்னா 20 லேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே குடுத்துருவோம் நோ கிளைம் போனஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஆப்ஷன் இருந்தது எடுத்துட்டீங்கன்னா, 10 லேக் பாலிசி எடுக்கிறீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு 12.5 லேக்ஸ் ஆகும். திருப்பி செகண்ட் இயரும் நீங்க நோ கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா, 15 லேக்ஸ் ஆகும். தேர்ட் இயர் திருப்பி நோ கிளைம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 17.5 லேக். ஃபோர்த் இயர்னா திருப்பியும் 10 லேக்ஸ். ஸோ, நீங்க 10 லேக்ஸ் தான் பிரீமியம் கட்டுவீங்க. ஆனா 20 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். ஆனா இந்த நோ கிளைம் போனஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டிடக்ட் பண்ணும்போது அந்த நோ கிளைம் போனஸ்லேருந்து தான் டிடக்ட் பண்ணுவாங்க. நீங்க இப்போ 6த் இயர் நீங்க வந்துட்டு ஒரு கிளைம் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற 20 லேக்ஸில் அவங்க ஃபர்ஸ்ட்டு அந்த நோ கிளைம் போனஸ்லேருந்து கிளைம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு 3 லேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, திருப்பி அடுத்த வருஷம் உங்களுக்கு ஸ்டில் 17 லேக்ஸ் இருக்கும். அப்படியே வந்துட்டு அந்த 10,00,000 போயிரும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. அடுத்த வருஷம் திருப்பியும் 17 லேக்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ, அடுத்த வருஷம் திருப்பி நீங்க நோ கிளைம் பண்ணல, ஒரு வருஷம் திருப்பி கிளைம் பண்ணல அப்படின்னா, அது திருப்பியும் ஆட் ஆகும். 25% திருப்பி உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ, ரொம்ப எமர்ஜென்சிக்குன்னா மட்டும் உங்களுக்கு வந்துட்டு நீங்க இந்த கிளைமை யூஸ் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் ஆட் ஆயிட்டே போகும். ஒரு சீரியஸ் இன்ஜுரி, சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ வரும்போது, நீங்க உங்களுக்கு கவரேஜ் வந்துட்டு அதிகமா கிடைக்கும். இன்னொரு ஆட் ஆன் இருக்குங்க. ஃப்ரீ ஹெல்த் செக்கப்ன்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா பண்ணிக்கலாம். பாலிசியில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஹெல்த் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க.
ஆனா, அதில நெறையா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. அதாவது அவங்க வந்துட்டு ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற பர்ட்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ஸோ, இல்ல டெஸ்டிங் சென்டர்ஸ்லயோ மட்டும் தான் நீங்க அந்த டெஸ்ட்ட போய் எடுக்கணும். அது வந்துட்டு உங்க சரவுண்டிங்ல பக்கத்திலேயே எதுவும் இல்லாம கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இயர்லி ஒன்ஸ் நீங்க கவர் பண்ணிக்கலாம். அதுலயும் பிளான் ஏ, பி, சின்னு வச்சிருப்பாங்க. அதாவது நீங்க ஹெல்த் செக்கப் ஆப்ஷன் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் 2, 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பர்ட்டிகுலர் டெஸ்ட்லாம் நீங்கள் இயர்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். பி போனீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ டிசீசஸ்க்கும் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சி போனீங்கன்னா இன்னும் நல்லா கவரேஜ் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நிறைய லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹெல்த் செக்கப் பிளான் வந்துட்டு வரும். ஆனால் இதுக்கான ப்ரீமியம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரீமியம் வந்து 10,000 கட்டுறீங்கன்னா உங்கள் ஹெல்த் செக்கப் அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னொரு 1000, இன்னொரு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க இன்னொரு 500, இன்னொரு 500 அப்படின்னு ஆட் ஆகிட்டே போகும். நீங்கள் 10,000 முடிய வேண்டிய உங்கள் பாலிசியை நீங்கள் தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். அதனால் எது தேவையானது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஹெல்த் செக்கப்புங்கிறது வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை என்னோட ஒப்பீனியனில். இல்லை எனக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்லாம் இருக்குது, அதனால் நான் இயர்லி ஒன்ஸ் நான் செக் பண்ணுவேன் எப்படி அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ஆப்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. டே கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கவரிங் ஃபார் டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ்னு போட்டிருப்பாங்க. அதாவது யூஷுவலாக ஒரு கிளைமுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க கிளைம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கிளைம் ப்ராசஸ் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு ஆட் ஆனாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டுறேங்க, எனக்கு டே கேர் ட்ரீட்மெண்ட் அதாவது 1 or 2 ஹவர்ஸ் நான் அட்மிட் ஆகியிருந்தாலும் எனக்கு கவர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எகெயின் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக போது யோசிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் கன்சியூமபிள்ஸ். இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவீங்க. ஜென்ரலாக ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த பாலிசியில் இந்த கன்சியூமபிள்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க. இது என்னென்னா, ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற சிரஞ்சு, சில நாப்கின்ஸு, டயப்பர்ஸு, க்ளவுஸு, சிசர்ஸு, இந்த மாதிரி எதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எதுவுமே இவங்க கவர் பண்ண மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக உங்கள் கையிலேருந்து தான் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் சில டைம் நீங்கள் போய் ஒரு பாலிசி கிளைம் பண்ணிங்கன்னா உங்கள் பில் ஒரு 1,10,000 இருக்குனாலும் உங்களுக்கு 1,00,000 தான் கவரேஜ் வரும். மித்த 10,000 உங்களுக்கு கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எதனாலனா அந்த கன்சியூமபிள்ஸில் போயிருக்கும். சில ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் விசிட்ஸு அதுக்கெல்லாமே கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கன்சியூமபிள் கேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் ஆட் ஆனாக போட்டுக்கோங்க. நான் ஜென்ரலாக இது ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரீமியம் செக் பண்ணிட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் ரெனியூவபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு பாலிசி எடுத்துக்கோங்க. உங்கள் பாலிசி ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே அவங்க லிமிட் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக அந்த பாலிசி உங்கள் லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் அவங்க கண்டினியூஸாக கொடுப்பாங்களா, ஆஃபர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டும் அந்த பாலிசி எடுத்துக்கோங்க. அனிமல் பைட் கவரேஜ்னு ஒன்று இருக்குங்க. இது மோஸ்ட்லி எல்லா பாலிசிலையும் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி யாருக்கும் தேவைப்படாது. பட் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப இந்த ரிஸ்கியான ட்ரிப்பெல்லாம் போகிறீங்க, எங்கேயாச்சும் போய் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அனிமலோ ஒரு இன்செக்டோ உங்களை கடிச்சிச்சோ, ஒரு பாம்பே கொத்திருச்சுனாலும் அப்போ போய் அட்மிட் ஆகி இந்த பாலிசின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க இதுக்கெல்லாம் நான் கவர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது உங்கள் பாலிசியில் அவ்வளோ சீக்கிரம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கவர் ஆகாது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாகவாச்சும் இருக்கணும். இல்லை ஆட் ஆனாக கொடுத்தாங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பேசிக்காக ஒரு பாலிசி எடுக்க போகிறவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், நீங்கள் என்ன ப்ரிப்பேர்டாக போகணும், யாராச்சும் உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் விற்க ட்ரை பண்ணால் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் உங்களோட ரிசர்ச்சை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போய் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உங்கள் ஃபேமிலிக்கு எடுத்துக்க முடியும். இது எல்லாத்தையும் விட்டுருங்க. முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். எங்கே போய் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்? ஆன்லைனில் நீங்கள் எடுக்கலாம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஆன்லைனில் போய்ட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு 2-3 பிளாட்ஃபார்ம் வரும். அந்த பேரெலாம் நான் சொல்லலை. நீங்கள் ஒரு 2-3 பிளாட்ஃபார்ம் வரும். நீங்கள் போய் அதில் போய்ட்டு உங்கள் ஏஜு, உங்கள் எக்ஸிஸ்டிங் ஹெல்த் இஷ்யூஸு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எவ்வளோ ப்ரீமியம் வருதுன்னு பாருங்கள். என்னென்ன ஆட் ஆன் வேணும் அப்படிங்கிறதும் அந்தந்த பர்டிகுலர் பாலிசிக்கு இருக்கும் டீட்டெயில்ஸாக. நீங்கள் ஆட் பண்ணிட்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுங்கள். இப்போது இந்த பர்டிகுலர் பாலிசி 100% இஷ்யூவன்ஸ் கேரண்டிடலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்பவே முக்கியமாக நான் முன்னாடி சொன்னது தான். உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸை கரெக்டாக தெளிவாக போட்டு பாலிசி எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும்.
இதை சம் ஆஃப் த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்குன்னு போட்டால் சில பாலிசிஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகும். ஆனால் இவங்க அந்த பாலிசியை வந்துட்டு எப்படியாச்சும் 100% அஷ்யூரன்ஸ்ன்னு கொடுக்குறனால ஏதாச்சும் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்க எடுத்து கொடுக்குறாங்கன்னா நல்லது, ஆனால் இந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்து எடுக்கணும். அடுத்தது, நீங்கள் ஒரு பாலிசி கிளைமுக்குன்னு போகும்போது தான் முக்கால்வாசி பிரச்சனை வரும். அதுக்கான சப்போர்ட் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். அவங்க எவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு குவரிக்கு ரைஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அடுத்தது, ப்ரீமியம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் போய் எடுத்திங்கன்னா ப்ரீமியம் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட கமிஷன் வந்துட்டு அதில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க வேர்ல்டு வைட் அவங்க பாலிசி இஷ்யூ பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு கம்மி கமிஷன் இருந்தாலும் நிறைய ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட்கிட்டேயோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சிக்கிட்டேயோ போனீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அது ஏன்னா அவங்களுக்கு போகிற கமிஷன். ஒரு கமிஷனை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி ஆன்லைனில் போய் ஒரு பாலிசி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு சப்போர்ட் கிடைக்காம நிற்கும்போது நீங்கள் இவங்ககிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்கணும். ஓகேவா? ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களும் வந்துட்டு சரி ஏமாந்து எடுத்துட்டிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இன்ஸ்டெட் நீங்கள் டைரெக்டாக ஒரு ஏஜென்ட் கிட்ட போய் எடுத்திங்கன்னா அவங்க உங்களுக்கு எப்படி பாலிசி எடுத்து கொடுக்கணுமோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களே வெரிஃபை பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி எதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணுமோ கொடுத்து ஒரு பாலிசி எடுத்துருவாங்க. அப்படி எடுக்க முடியாட்டி வேறு எந்த பாலிசி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அரைஸ் ஆகுதுனாலும் உங்கள் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகுதுனாலும் இவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கிளைமை வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் 100% ட்ரூத்ஃபுல் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி தான் ஒரு பாலிசி எடுத்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. கேரண்டீடாக இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பட் ஆன்லைன் நீங்கள் போய் பண்ணிங்கன்னா அவங்க கடைசி நேரத்தில் உங்களோட ஏஜென்ட்டே திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான், வேறு யாராச்சும் ஒரு ஏஜென்ட் கொடுப்பான். ஸோ அவனுக்கு அந்த ரெக்கார்டு இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது. அவன் வந்துட்டு இல்லைங்க இதுதான் போட்டிருக்குங்க, இதுக்கு கிளைம் ஆகாதுங்க, நீங்கள் ஏன் அதை சொல்ல அப்படின்னு கேட்பான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு ரூ. 2000 ரூ. 1000 ரூ. 3000 இந்த மாதிரி டிஃப்ரென்ஸுக்காக போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் விழுந்து ஏமாந்துடாதீங்க. ஒரு நல்ல ஏஜென்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நம்பிக்கையானவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் அவர்கிட்ட எடுங்க. அவங்க யாராக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் தாங்க அட் தி எண்ட் ஆஃப் தி டே பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் வரதான் செய்யும், ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிஸ்னஸ். பட் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்ஸாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த ஆட் ஆன் வேணும் எது வேண்டாங்கிறத அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள நம்பலாம். நீங்கள் ஏதாச்சும் வேண்டான்னு சொன்னீங்கனாலும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லி நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது இல்லைங்க இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு பாலிசி கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, சரி போங்க இந்தாங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட் ஆன் ஆட் பண்ணிடுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஆட் ஆனுக்கும் கமிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை லிட்டரலாக பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டில் போகும்போதும் ஒரே ஆட் ஆன் தான் நீங்கள் போடுவீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு ஆட் ஆனுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் போட்டிருப்பான். இப்போ பர்டிகுலர்லி ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ லிமிட்லெஸ் கேர்னு எடுத்துட்டிங்கன்னா ₹100 ஆட் ஆன் சார்ஜஸ் அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் 110 போட்டிருப்பான், ஒரு வெப்சைட்டில் 120 போட்டிருப்பான். மேபி உங்கள் ஏஜென்ட் கிட்ட ஒரு 130 கூட இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா அதில் அவங்களுக்கும் கமிஷன் போகணும். அதுதான் திருப்பி சொல்கிறேன், எல்லாருமே ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ்னு எடுக்கும்போது மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது கிளைம் சப்போர்ட் எப்படி இருக்குது. நம்ம ஒரு கிளைம்னு போகிறோன்னா நம்ம கிளைம் ஆகணும். நம்ம தலையை பிச்சுக்கிட்டு என்னென்ன அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பேப்பர் கொண்டு வா, அந்த பேப்பர் கொண்டு வா, அந்த ப்ரூஃப் கொண்டு வான்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் ஏஜென்ட் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி ஈஸியாக ஸ்மூத்தாக ரிசால்வ் பண்ணி தர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இருந்தாங்கன்னா நம்பி போங்க. ஒரு ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப அதிகமெல்லாம் ஆகாது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு எந்த ஆட் ஆன் வேணுமோ வேண்டாமோ அதை சொல்லி உங்களுக்கு தேவையான பாலிசி பார்த்து எடுத்துக்கோங்க. இன்னொன்று மறந்துட்டேங்க, ஒரு பர்டிகுலர் ஏஜ் லிமிட்டுக்கு மேலே தாண்டினா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியே கொடுக்க மாட்டாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமோ அப்போ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பாலிசியும் நீங்கள் லிமிட்டிங் கூட இன்க்ரீஸ் பண்ண முடியாது, கொடுக்க மாட்டாங்க. அதனால் எடுக்கும்போது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்களோ அப்போவே மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்த் பாலிசி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகாதா வருஷத்துக்குன்னு கேட்டிங்கன்னா இது டேர்ம் இன்சூரன்ஸ் கிடையாது. டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எவ்வளோ சின்ன வயசில் போடுறீங்களோ அவ்வளோ கம்மி ப்ரீமியமாக இருக்கும். அந்த ப்ரீமியம் உங்கள் லைஃப் லாங் ஒரே ப்ரீமியம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி இல்லை.
அந்த அந்த பர்ட்டிகுலர் ஒரு பர்ட்டிகுலர் பிராண்டில் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த வருஷத்துக்கு எவ்வளோ கிளைம்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ப்ரீமியம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து பாலிசி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்டர் ஆல் தே ஆர் ஆல்சோ ரன்னிங் அ பிஸ்னஸ். அதனால் அந்த ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்பலாம் டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகாது. அதுலேயும் 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு அக்கார்டிங் டு ஐஆர்டிஏன்னு ஒன்று இருக்குது, அவங்க பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரீமியம்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் பாலிசி கொடுக்கணுங்கிறது ஒரு ரூல், ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருந்தாலும் இல்லாட்டியும். அதே மாதிரி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ஒரு ரூல் இருக்குது. 5 இயர்ஸ் ஒன்ஸு அவங்க வந்துட்டு ஒரு 10 to 20% ஏற்றலாங்கிறது அவங்களுக்கு இருக்குது ரூல்ஸ் படி. ஸோ 5 இயர்ஸ் ஒன்ஸாக அவங்க பாலிசி டிராஸ்டிக்காக கொஞ்சம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். அதுவும் நீங்கள் ஒரு 40-50 எல்லாம் தாண்டும் போது கொஞ்சம் ஹையாக ப்ரீமியம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா கண்டிப்பாக 50 தாண்டும் போது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு இஷ்யூ வரும், கிளைம்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்திருக்கும், அதனால் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சின்ன வயசுலேயே நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏஜ் லாக் ஃபீச்சர்னு சில பாலிசியில் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் கிளைம் பண்ணல அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களோட ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் உங்களோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு ஹையஸ்ட் ஒரு பிளான் இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் கிளைமே பண்ணாமல் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கையிலேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது, அப்போ மட்டும்தான் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 30 இயர்ஸில் ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா 50 தான் உங்களுக்கு கிளைம் தேவைப்படுது அப்படின்னா அந்த 20 வருஷத்துக்கு நீங்கள் ரொம்ப கம்மி ப்ரீமியம் தான் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நான் ஒரு 35,000 சொன்னேன் இல்லையா, அந்த 35,000 தான் நான் ஒரு 50th இயர் வரைக்கும் கட்டிகிட்ருப்பேன். இதே எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு நான் ஒரு பாலிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா அது வந்துட்டு என்னை விட டபுள் மடங்குக்கு மேலே அதிகமாக வரும். ஆனால் கிளைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50 lakhs வரையும் போடலான்னு வைங்க, ஓகேவா? ஸோ அதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அது வந்துட்டு எவ்வளோ போராடணும் ஒரு பாலிசி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு அப்போ அந்த டைமில் போய் நீங்கள் போராடும் போது தான் உங்களுக்கு தெரியும். அதனால் எவ்வளோ சின்ன வயசில் இருக்கீங்களோ, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்களோ அப்போவே உங்களுக்கு பாலிசி எடுத்துக்கோங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. டீட்டெயிலாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்னலாம் பார்த்து எடுக்கணும், என்னென்ன ஆட் ஆன் பார்த்து எடுக்கணும் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். இனி உங்களோட முடிவு தான், எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் எடுக்க முடியுமோ பார்த்து ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட சேவிங்ஸை திடீர்னு ஒரு நாளில் இழந்துடாதீங்க, அது ரொம்பவே கஷ்டம். லைஃப்பை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.